நாமெல்லாம் பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டம், பிரிக்கெடுக்கப்பட்ட ஜாதி. என்ன ஜாதி? என்ன நார்வேல் மக்கள்லாம் அமைதியா இருக்கியே? என்ன ஜாதி? பரிசுத்த ஜாதி. ஒரு ஊழியக்காரர் போய் இன்டர்வியூவில் போய் உட்கார்ந்தாராம். ஊழியக்காரர் இன்டர்வியூ எடுத்தாராம். போய் உட்கார்ந்த உடனே என்ன ஜாதி நீ அப்படின்னு கேட்டா, இவருக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. என்னடா இது, பெந்தெகோஸ்தே சபையில் ஜாதியை கேட்குறாய், என்ன ஜாதி அப்படின்னாரு. நான் அப்படின்னு ஜாதியை சொல்லிட்டார். யூ ஆர் ரிஜெக்டட்னு வெளியே அனுப்பிட்டார். ஒரு வருஷம் கழிச்சு தான் அடுத்த இன்டர்வியூ வருமா. அடுத்த இன்டர்வியூக்கு அதே டைமில் வந்திருக்கிறார். அதே பாஸ்டர் உட்காந்துருக்கிறார். என்ன ஜாதி அப்படின்னாரா? பரிசுத்த ஜாதி, போ உள்ள அப்படின்னாரா. உங்களை கேட்டால் என்ன சொல்லுவீங்க? நார்கோல். நாங்கள் அதில் தான் முடிப்போம், சேர மாட்டோம். தோத்திரம். நமக்கு என்ன ஜாதி வேண்டியது இருக்கு? பரிசுத்தமான ஜாதியாக இருந்தால் சேர்ந்துட வேண்டியதானே. அல்லேலூயா. ஒரு ஊரில் போனால் ஒரு சர்ச்சு, இந்த ஜாதிக்கு ஒரு சர்ச்சு, இந்த ஜாதிக்கு ஒரு சர்ச்சுன்னு இருக்குது. ஒரே ஊரில் 2 சர்ச்சில் என்ன பிரசங்கம் பண்ண சொல்கிறாங்க. நான் சும்மாவே பேசுன்னு பேசுவேன். சரியா? இதில் இப்படி விட்டா எப்படி பேசுவேன்னு பாருங்க. ஆமாம். அடுத்த வாரம் வரும்போது ஏதாவது ஒரு சர்ச்சை இடிச்சிடணுன்ட்டேன். எல்லாரும் ஒரே சர்ச்சில் இருந்தால் இருங்க, இல்லைன்னா பரலவும் போக மாட்டேன்ட்டு வந்துட்டேன். நீங்கள் சொல்கிற அல்லேலூயாலே எனக்கு விளங்குது. நல்லா நார்கோல் பிரிந்து ஆமென் சொல்லுங்களேன். சே, இந்த உலகத்தை விட்டு நம்ம பிரிந்து வேஷம் மட்டும் போடாதீங்க. என்ன சர்ச்சுக்குள்ள மூக்காடு என்ன, அந்நிய பாஷை என்ன, ஆவியில் நிரம்புறது என்ன, நகை போடாதது என்ன, வெள்ளை ட்ரெஸ் என்ன, குதிப்பு என்ன, 2 பைபிளை மிதிக்க, 2 பிள்ளையை மிதிக்க, 2 சேரை உடைச்சி போடுறது என்ன? நம்மளை மாதிரி உலகத்தில் யாரே இருக்கா? கிளப்புறீங்களே நீங்கள். ஆனால் வெளியே போனாலே வேற முகமாக மாறிடுறோமே. வீட்டில் வெளியே இருந்தால் வருதா இல்லையா? தோத்திரம். வெளியே வேற முகமாக இருக்கிறோமே. மாறணும். வேஷம் போட்டுறாதீங்க.